ஹாய் கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹோம்மேட் கிளிட்டர்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு 4 மெத்தட்ஸ் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு என்கிட்ட இந்த மாதிரி ஒரு கிளாத் இருந்தது. அதில் அந்த கோல்டன் பார்டர் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். அதோட சைடில் ஒரு கலர் த்ரெட் மாதிரி இருந்தது, அது நமக்கு வேண்டாம், அதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கிளாத்தை நான் அப்படியே ரெண்டாக மடிச்சுட்டு, இப்போ அந்த த்ரெட் இருக்குல்ல, கோல்டன் த்ரெட் இருக்குல்ல, அதை மட்டும் நான் சிசர் வச்சு நல்லா குட்டியாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ரொம்ப சின்னதாக கட் பண்ணுங்கள், அப்போ தான் பார்க்குறதுக்கு ஷாப்பில் இருக்க மாதிரியே இருக்கும். ஷாப்பில் நம்ம கிளிட்டர் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே ஃபீல் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் நல்லா டைம் எடுத்து நல்லா கட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணிகிட்ருக்கோம். கிளிட்டர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். அப்படியே நல்லா கையில் ஒட்டிடுச்சு, நல்லா ரியல் கிளிட்டர் மாதிரியே இருக்குது. இப்போ நம்ம மீதி இருக்க எல்லா கோல்டன் த்ரெட்டையும் அந்த பார்டர்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நான் ஒரு 2 டைம்ஸ் மடிச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு 1 டைம் மடிச்சுட்டு கட் பண்ணிங்கன்னா கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் ஒரு 2 டைம்ஸ் மடிச்சுட்டு நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா ஃபைனாக கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நம்மளோட கோல்டன் கலர் கிளிட்டர் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் எதாவது குட்டி பாக்ஸ் இருந்ததுன்னா அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. என்கிட்ட ஒரு லென்ஸ் பாக்ஸ் இருந்தது, ஸோ நான் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ஷாப்பில் வாங்கவே வேண்டாம், ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் கிளிட்டர். அடுத்து செகண்ட் மெத்தடுக்கு நான் இந்த மாதிரி ஒரு செல்லோ டேப், கிளிட்டர் செல்லோ டேப் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிறேன். அதை இந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த ஒட்டும்ல அந்த பார்ட்டை நீங்கள் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒட்டிடுங்க, ரெண்டும் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ 2 பக்கமும் நமக்கு அந்த கிளிட்டர் செல்லோ டேப் மட்டும் இருக்கணும். அதை நான் இந்த மாதிரி மடித்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வேர்ட்டிக்கலாக ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். ரொம்பவே கரெக்டாக அந்த கோல்டன் த்ரெட் என்ன சைஸ் இருந்ததோ கிட்டத்தட்ட அதே சைஸ்க்கு நான் கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே அதை டர்ன் பண்ணி குட்டியாக பாக்ஸாக நமக்கு கிடைக்கும். நல்லா கிட்ட நெருக்கமாக நல்லா கட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பிங்க் கலர் கிளிட்டர் எப்படி இருக்கும் நம்ம ஷாப்பில் வாங்கினா அந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைம் கட் பண்ணும்போது கொஞ்சம் இது பெருசாக தான் இருக்கும், பட் நீங்கள் லேட்டர் எல்லாமே கட் பண்ணிவிட்டு மொத்தமாக வச்சு நம்ம சிசர் வச்சு கட் பண்ணலாம். அது எப்படி பண்ணணும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா அந்த மொத்த கிளிட்டரையும் ஜாயின் பண்ணி சிசர் வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா கட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு அது கொஞ்சம் நல்லா இன்னும் குட்டி பீசஸ் ஆகும்போது ஸோ ரியல் கிளிட்டர் மாதிரியே இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து நீங்கள் கிஃப்ட் ரேப் பேப்பர்ஸ் இருக்குல்ல, அதில் கூட ட்ரை பண்ணலாம். அதில் பண்ணும்போது மல்டி கலர் கிளிட்டர்ஸ் மாதிரி கிடைக்கும். ஏன்னா ஒரு பக்கம் அந்த சில்வர் எஃபெக்ட் இருக்கும், இன்னொரு பக்கம் ஏதாச்சும் கலர்ஸ் வரும். இதையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், பிங்க் கலர் கிளிட்டர் ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ தேர்ட் மெத்தடுக்கு நான் அந்த நம்ம டேப்லெட்ஸ் இருக்கும்ல, டேப்லெட்ஸோட அந்த ஸ்ட்ரிப்பில் இருக்க அந்த கவர்ஸ் இருக்குது, அந்த கவர் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஃபாயில் ஷீட் இருந்தால் அது கூட எடுத்துக்கலாம். என்கிட்ட ஃபாயில் ஷீட் இல்லை, ஸோ நான் இந்த மாதிரி டேப்லெட்டோட ஸ்ட்ரிப்ஸ் எடுத்துகிட்டு அது கொஞ்சம் ஈவனாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றா எடுத்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எப்படி அந்த செல்லோ டேப் கட் பண்ணோம் 2 சைட் வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசாண்டல், அதே மாதிரியே இதையும் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபாயில் ஷீட் இருந்ததிங்கன்னா அதுவும் இன்னும் நல்லாவே அது சேம் தான். என்கிட்ட அது இல்லை, அதனால் நான் இதை எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த பிஸ்கெட் பேப்பர், சாக்லேட் பேப்பர்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஷீட் வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருந்துச்சு, ஸோ இது நம்ம கட் பண்ணும்போதும் நல்லா ஒரு ஈஸியாக இருந்தது. பாருங்கள், நல்லா சில்வர் கலர் கிளிட்டர் மாதிரி ரொம்பவே அழகாக ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்க நல்ல ஷாப்பில் வாங்கின மாதிரியே இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்றும் எனக்கு இந்த தேர்ட் ஒன்றும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. செல்லோ டேப்பில் பண்ணது கூட எனக்கு அந்தளவுக்கு ஃபினிஷ் பிடிக்கல. இது என்கிட்ட வேறு பாக்ஸ் இல்லை, ஸோ அந்த மேகி மசாலா கவர் இருக்குல்ல, அதில் நான் உள்ளே போட்டுட்டு நான் செல்லோ டேப் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். எப்போயாவது தேவைப்பட்டால் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபோர்த் மெத்தடுக்கு என்கிட்ட இந்த மாதிரி ஒரு கிளாத் இருந்தது. அதில் அந்த ஒயர்ஸ் மாதிரி கோல்டன் ஒயர்ஸ் மாதிரி ஒரு டிசைன் வச்சுருந்தது. ஸோ அந்த த்ரெட்டெல்லாம் நான் புல் பண்ணி வெளியே எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து எவ்வளோ த்ரெட் எடுக்க முடியுமோ எடுத்துகிட்டு அதை நம்ம மடிச்சுட்டு ஃபஸ்ட் ஒன் பண்ணோம்ல கோல்டன் த்ரெட் வச்சு, இது அதே மாதிரி தான். பட் நம்மக்கிட்ட இந்த மாதிரி கிளாத் இருந்தால் நம்ம இதுலேயும் பண்ணலாம், அதுக்காக காட்டுறேன். அதை விட இது நல்லா இன்னமும் தின்னாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த கோல்டன் த்ரெட் கொஞ்சம் திக்காக இருந்தது, பட் இது நல்லா ஒயர் மாதிரியே இருக்குது. ஸோ இதையும் நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கட் பண்ணுங்கள், இல்லாட்டி வந்து ஈவனாக இருக்காது அது கொஞ்சம். இங்கே பாருங்கள், இதுவும் பார்க்குறதுக்கு இந்த கிளிட்டர் ரொம்பவே அழகாக இருக்குது. நான் இப்போ ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். பாருங்கள், உங்களுக்கு ஃபினிஷ் தெரியும். இது நம்ம ஸ்லைம் மிக்சிங் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம ஃப்யூச்சரில் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அடுத்து ஸ்லைம் வீடியோஸ் நிறையா போடலான் இருக்கேன். ஸோ அது பண்ணும்போது நம்ம ஹோம்மேட் ஸ்லைம் பண்ணிவிட்டு ஹோம்மேட் கிளிட்டர்ஸ் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன்.
அவ்வளோதான், நம்மளோட ஹோம்மேட் கிளிட்டர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் கிராஃப்ட் திங்ஸ் ஹோம்மேட் பண்ணணுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.